இங்க ஒரு பொண்ணு காட்டுவாசிங்க கிட்ட மாட்டிக்கிறா. அந்த பொண்ணுக்கு உடம்பு ஃபுல்லா ஒரு சாயத்தை பூசி அவளையோ அறுக்க போறாங்க. ஆனா அந்த காட்டுவாசி கூட்டத்துல ஒரு குட்டி பையன் இருக்கிறான். அவன் நைஸா வந்து இவளோட கட்டை அறுத்து விட்டுறான். ஏதோ பூஜை எல்லாம் பண்ணிட்டு அந்த காட்டுவாசி இவ கிட்ட வர அவளை சமாடி அடிச்சுட்டு அங்கிருந்து தப்பிக்கிறா. அப்படி தப்பிக்கும் போது அவளோட ஃப்ரெண்டோட நிலைமையை பார்த்து ரொம்பவும் வருத்தப்பட ஆரம்பிக்கிறா. அவனை ஒரு குச்சில கட்டி வச்சு அவனை ரண கொடூரமா அறுத்து வச்சிருக்காங்க. அவனும் இவளை பார்த்தோன்னே என் பேக்கெட்ல ஒரு செல்போன் இருக்குது, அதை எடுத்துட்டு இங்கிருந்து எப்படி நான் தப்பிச்சிரு. ஆனா தப்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. என்னால இந்த வலி தாங்க முடியல, அதனால என்ன சாகடிச்சிருன்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். அவளோ என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கிறா. சடனா அந்த குட்டி பையனோ அவனுக்கு ஒரு மயக்க மருந்து கொடுத்து டக்குன்னு அவன் கழுத்தை அறுத்து விடுறான். இவளோ அங்கிருந்து வெறி கொண்டு ஓட ஆரம்பிக்கிறா. ஆனா காட்டுவாசிங்க சும்மா ஓடுவாங்களா? அவங்களும் வெறி கொண்டு துரத்த ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ தப்பிச்சு ஒரு கிரவுண்ட் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுறா. ஆனா அங்க பார்த்தா மிலிட்டரி இவங்க எல்லாம் காணுன்றதுனால இருக்கிற மொத்த காட்டுவாசிங்களும் சுட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு இவ அங்க போய் நிக்க இவளையும் சுட பாக்குறாங்க. டக்குன்னு இவளோ இவ கையில இருக்கக்கூடிய மொபைலை காட்டுறா. அப்படியே இங்கிலீஷ்லயும் பேச இவளை காப்பாத்துறாங்க.